Hi friends, welcome to my channel Daddy Ari Works. இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படினா ப்ரொபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் 43 தான் பார்க்க போறோம். போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோ ரொம்ப ஈஸியா இருக்கும் மேம். போன வீடியோல கிளிப் ஸ்டோன்ல எப்படி ஐ ஷேப் பார்த்தோம் மேம். இந்த வீடியோல அதுக்கே அப்படியே ட்ரையாங்கிள் பார்க்க போறோம் மேம். அப்புறம் நிறைய பேர் வந்து saree ப்ரீபிட்டிங்க்கு ஏன் 24 வரைக்கும் மட்டும் தான் 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணணுமா அதுக்கு அடுத்துல எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேம். ஆக்சுவலா கிளாஸ் ஃபீஸ் வந்து 200 பே பண்ணலாம் வச்சிருந்தோம் மேம். இப்போ வந்து ஃபுல்லாவே அதை மாத்திட்டு கிளாஸ் ஃபீஸ் எப்பவுமே 100 ரூபீஸ் தான் மேம். இன் கேஸ் உங்கள யாருக்காவது saree ப்ரீபிட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா ஜஸ்ட் 100 ரூபாய் மட்டும் பேமெண்ட்ல கத்துக்கலாம் மேம். எல்லாரும் 100 ரூபாய் பேமெண்ட்க்கு வெறும் ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ மட்டும் தான் போடுறாங்க. டவுட்லாம் கேட்க விட மாட்டாங்க. உங்ககிட்ட அப்படியே கேக்குறீங்க மேம். கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க கொடுக்குற 100 ரூபாய் பேமெண்ட்க்கு ஆன்லைன் Zoom மீட்ல லைவ் கிளாஸ் இருக்கும் மேம். லைவ் கிளாஸ் முடிச்ச பிறகு தான் ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனா எப்பவும் போல நீங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம் மேம். லைவ் டைம்ல டவுட் கேட்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ மட்டும் கொடுக்க மாட்டேன் மேம். Zoom மீட்ல லைவ் கிளாஸ் இருக்கும். இன் கேஸ் உங்க फ्रेंड्स யாராவது saree ப்ரீபிட்டிங் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க, ஆனா வெளிய வந்து 1000 2000 எல்லாம் கட்டி படிக்க முடியாதுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க மேம். 100 ரூபாய் பேமெண்ட்ல நீட்டா பாக்ஸ் ஃபோல்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு A to Z நான் கத்து கொடுத்துருவேன் மேம். எவ்வளவு ப்ளீட்ஸ் எடுக்கலாம், செஸ்ட் ப்ளீட் எவ்வளவு எடுக்கலாம், பல்லு வெயிட் எவ்வளவு எடுக்கலாம், A to Z கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வந்துரும் மேம். மேபி யாராவது இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படினா மறக்காம மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க மேம். இப்போ நம்ம பார்க்க போறது போன வீடியோல ஐ ஷேப் பார்த்தோம் மேம். இந்த வீடியோல வந்து ட்ரையாங்கிள் ஷேப் பார்க்க போறோம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல ஐ ஷேப் பார்த்தோம் மேம். இந்த வீடியோல ட்ரையாங்கிள் ஷேப். இது வந்து முக்கோணமா இருக்கு மேம். இதெல்லாம் நம்ம ப்ளவுஸ்ல இப்ப பாருங்க, இப்ப லைன்ஸ் போட்டுருக்கலாம் மேம். இந்த இதல பாருங்க. இப்படி நிறைய அதை எடுத்துட்டு கீழ க்ளூ ஒட்டிட்டு கீழ பார்டர் மாதிரி இப்படி வச்சு இப்படி மாத்தி இந்த முக்கோணத்தை இப்படி வச்சிருக்கோம் மேம். அதுக்கு அடுத்து இந்தது. அதுக்கு அடுத்து இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இது மேல வைக்கும்போதுவே பார்க்க சூப்பரா இருக்கும். இந்த இருக்குல மேம். இவ்வளவுதான். கீழ ஒரு லைன் போட்டுருக்கீங்க அப்படினா இதுல ட்ரையாங்கிளே மாத்தி வைக்கணும். அவ்வளவுதான். இதுல இந்த ஷேப்ல வச்சோம் அப்படினா திரும்ப இது இந்த ஷேப்ல வைக்கணும். அதுக்கு அடுத்து இந்த ஷேப்ல இப்படியே க்ளூ ஒட்டி நார்மலா ஒட்டும் போதே பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். ரொம்ப கிராண்டா இருக்கும். அப்படியே எடுத்து கொடுக்கும். இத சுத்தி மேல சுகர் பீட் கீழ ஆன்டிக் பீட் லைன்ஸ் போட்டோம் அப்படினா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இதை எப்படி டெக்கரேட்டிவ் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். இது ஃபுல்லா பார்க்கிறதுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கனால இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் மேம், கிளிப் ஸ்டோன். போன ஐ ஷேப் மாதிரியே இதுவும் ரேட் கொஞ்சம் கூட தான் மேம் இருக்கும். இப்போ நார்மலா நான் வந்து எப்பவும் போல க்ளூ போட்டு ஒட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா நகர கூடாது மேம். அப்பதான் நமக்கு ஈஸியா போடுற மாதிரி இருக்கும். இதுலயே முக்கியம் என்ன அப்படினா ஷேப் கரெக்ட்டா வருதான்னு பார்க்கணும் மேம். அவ்வளவுதான். இதில் வந்து நூலை நாட் போட்டு எடுத்துருக்கேன் மேம். இப்போ இந்த சுகர் பீடி எவ்வளோ இடத்து இவ்வளோ இடத்து கிடைக்கும், அதனால் இங்கேனக்குள்ளே இருந்து குத்தி எடுக்கக்கூடாது மேம். கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு புரியுது அப்படின்னு இங்கேனக்குள்ளே இருந்து குத்தி எடுத்துட்டு ரெண்டு பீடு ஒன்ஸு ஸ்டிச் போட போகிறேன். அவ்வளோதான். இங்கேனக்குள்ளே 2 பீடு ஒன்ஸு இங்கேனக்குள்ளே வரும்போது ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. அப்போ தான் அடுத்ததை நம்ம கவர் பண்ண முடியும். இப்போ இங்கேனக்குள்ளே போட்டு நாட் போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்கேனக்குள்ளேருந்து எடுக்கும்போது இங்கேருந்து எடுக்காமல் இந்த பீடு இருக்குல்ல மேம், இந்த பீடுக்கு வெளியே இருந்து நூலை வெளியே எடுத்து அந்த பீடுக்குள்ளே இப்படி போகணும். என்ன பண்ணுன்னு தெரியுதா மேம்? ஜஸ்ட் இந்த பீடுக்கு வெளியே இருந்து நூலை நான் எடுத்துட்டு அந்த பீடையே கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிவிட்டு இங்கேனக்குள்ளே குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்படி போடும்போது கேப் வராது. ஏன்னா நம்ம வந்து லைனாக போடுறோம்ல மேம். இப்படி நீங்கள் எடுக்காமல் போட்டிங்க அப்படின்னா கேப்பு தெரியும். இங்கேனக்குள்ளே வரும்போது இங்கேனக்குள்ளே இப்போ நாட் போட்டு எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைன்ஸாக போடுறோம்ல மேம். இப்படி நீங்கள் உள்ளே விட்டு எடுக்காமல் இருந்தால் இது ஒரு தனியாக கோடு, இது ஒரு தனியாக கோடுன்ற மாதிரி இருக்கும். இப்போ எடுக்கும்போது இதிலேருந்து எடுக்கணும். இப்போ பாருங்களேன். எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீடுக்கு வெளியே இருந்து இப்போ எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீடுக்கு வெளியே இருந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே கண்டினியூவில் இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ எடுத்துட்டேன்ல, இந்த பீடுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இங்கேனக்குள்ளே ஒரு லாக் போடணும். இப்படி நீங்கள் எடுக்கலாட்டி இந்த லைன் ஒரு தனியாக தெரியும், இந்த லைன் ஒரு தனியாக தெரியும், இது தனியாக தெரியும். ஸோ இதெல்லாம் சின்ன விஷயம் தான் மேம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அப்போ தான் ப்ளவுஸோட அவுட்புட் அழகாக இருக்கும், ரெக்கார்டு ஒர்க்கோட அவுட்புட் அழகாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே போட்டுட்டு இங்கேனக்குள்ளே ஒரு லைன்ஸ் போட்டுட்டு, அதாவது இப்படி நீங்கள் போடும்போது இந்த பீடுக்குள்ளே எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே முக்கோணமாக இருக்க மாதிரி தான் தெரியும். இது தனியாக ஒரு லைன், இது ஒரு தனியாக லைன், எல்லாமே கோர்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை சுற்றி நீங்கள் எப்பவும் போல ஆன்டிக் பீட், சுகர் பீட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுத்து டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் முடிக்கலாம். ஆனால் ட்ரையாங்கிளுக்கு வந்து தனித்தனியாக நாட் போட்டு எடுக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதுக்குள்ளே இருந்தால் விட்டு எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே விட்டு இருந்தால் எடுக்கணும். சரிங்களா? போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஏன் ஒரு சின்ன டிக்கு கூட சொல்கிறீங்க அப்படின்னா,
இப்போ வெளியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மேம். அவங்க வந்து எந்த அளவுக்கு போடுறாங்களோ என்னோட ரெக்கார்டு ஒர்க் உங்கள் எல்லாரோட ரெக்கார்டு ஒர்க்கும் எனக்கு அதே மாதிரி இருக்கணும் மேம். இப்போயும் ஒருத்தவங்க போடுறத பார்த்தா நிறைய பேர் அந்த யூடியூப் கமெண்ட் சரிவா இன்ஸ்டாகிராம் கமெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க மேம், 100 ரூபாய்க்கு என்ன ஆரி ஒர்க் படிச்சிட முடியும்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் அதை ரிப்ளைவாக போடணும்னு நினைப்பேன் மேம். ஆனால் ரெக்கார்டு ஒர்க்கில் போட்டு அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் போடுற ஸ்டிச்சஸே போடும்போது இந்த இப்போ மேட் ஃபில்லிங்லாம் போட்டல மேம், அதெல்லாம் என்னை விட அழகாக போட்டிருந்தாங்க நிறைய பேர். சூப்பராக இருந்துச்சு மேம் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி நான் வீடியோவில் சொல்ல ட்ரிக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க மேம். சூப்பராக வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேம். தேங்க்யூ.